வெட்னஸ்டே வந்து நான் பிளான் பண்ணது வந்து சாம்பார் தான். ஏன்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், இட்லிக்கும் குடுத்துடலாம். அதே மாரி லஞ்சுக்கும் வந்து சாம்பார் கட்டிடலாம். தொட்டுக்க வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணிடலான்னு பிளான் பண்ணேன். ஸோ மார்னிங் ஏஞ்சோடனே நான் வந்து இந்த நைட்டு கழுவி வச்சுருந்தேன் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்து வச்சுட்டு, சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து வாஷ் பண்ணிவிட்டு, இதில் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 4 விசில்ஸ் வர வச்சுடுவேன். நல்லா ஊறுச்சுன்னா 1 to 2 விசில்ஸ் போதும். ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் வெஜிடபிள்ஸ் தான் பிளான் பண்ணேன். வெஜிடபிள்ஸ் வந்து வெறும் மாங்காய், அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாங்காய், அவரைக்காய் மட்டும் ரெடி பண்ணேன். சாம்பாருக்கு வந்து நம்ம வந்து ஏஞ்சோடனே பருப்பு, பூண்டு அதோட கூட நம்ம தக்காளி வேக வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம தக்காளி வதக்கிக்கலாம். அதே மாதிரி புளி ஊற வச்சிடணும். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நான் வந்து தக்காளி, அவரைக்காய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், நான் குழம்புத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தனியா பவுடர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு அதை நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சதால் நல்லா மசிஞ்சு இருந்துச்சு. அதை அப்படியே சேர்த்துட்டு புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி சேர்த்துட்டு தண்ணி, சால்ட் நல்லா கொதிக்க வைக்கணும் சாம்பாரை. திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்த்து நீங்கள் கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சோடனே மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 4 மினிட்ஸ் நான் வச்சேன். ஸோ மாங்காய் சேர்த்தோன்னே இது மாங்காய் குழஞ்சிலாம் போகாது, மூடிலாம் வச்சா கரெக்டாக குக்காக இருக்கும். ஸோ இந்த டைமில் நான் வந்து ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்துச்சு, சால்ட் சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு சாம்பார் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து நான் வந்து அவரைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அவரைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அவரைக்காய் பொரியலும் ரெடி பண்ணிவிட்டேன், இட்லியும் ரெடி பண்ணிவிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து சாம்பார் கொடுத்துருந்தேன். மாங்காய் வந்து குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரே ஒரு பீஸ் மாங்காய் மட்டும் வச்சுருந்தேன். ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே இன்னொரு மாங்காய் சாப்பிடுவா. எப்போவுமே லஞ்சுக்கு வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ரைஸ் தான் வைப்பேன். காய் நல்லா சாப்பிடுவா. ஸோ அவரைக்காய் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரைக்காய் பொரியல் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து சாம்பார், ரைஸ் அண்ட் அவரைக்காய் பொரியல். வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் ரைஸ் சாப்பிடுவா. ரைஸ், முட்டை என்ன இருக்கோ வீட்டுக்கு வந்தோடனே ரைஸ் வந்து நான் ஊட்டி விடுவேன் அவளுக்கு. ஸோ நல்லாவே சாப்பிட்ருவா. ஸோ அப்புறம் ஈவினிங் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் க்ளீனிங். ஏன்னா சாப்பிட்ட பாத்திரம் இருக்கும். எப்போவுமே மார்னிங் பாத்திரம் வாஷ் பண்ணால் கூட க்ளீனாக ஷிங்க் வச்சுருந்தா கூட மதியானம் சாமான் வந்துடும். ஸோ அதுவும் வாஷ் பண்ணி வச்சா கூட டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், நான் டீ ஏதாச்சும் சாப்பிட்டேன்னா அந்த பாத்திரம் அதெல்லாம் வந்துடும். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நைட்டு பிளான் பண்ணது வந்து நான் வந்து புட்டு தான். புட்டு கொஞ்சம் வந்து பச்சரிசி மாவு தான் இது. நான் வீட்டிலேயே வந்து வாஷ் பண்ணி தண்ணியை ட்ரெயின் பண்ணி காய வச்சு அரைச்சிது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நல்லா ஈரப்பதம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல வேகம் வந்து ஸ்டீம் போகுது. ஸோ இப்படி பிடிச்சா கையில் ஒன்றா சேரணும், அந்த மாதிரி மாவில் ஈரம் இருந்தால் போதும். ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேக வச்சுட்டு கரெக்டாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் வேக வைப்பேன். ஃப்ளேம் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி நல்லா குக் ஆகிடும். இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, கீ வந்து நைட் டைம் ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணேன். ஏன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ ஒரு சவுண்ட் பின்னாடி இருந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு மேடம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து ட்ராகன் படம் போயிருந்தோம்.